Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நகராட்சி நியமன முறைகேட்டு வழக்கில் KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தன் தரப்பு வாதங்களை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி நேரு மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீது தீர்ப்பளிக்கும் வரை KN நேரு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, தமிழக அரசு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் என்னென்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டது? நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? கடந்த திமுக ஆட்சியின் போது நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்திற்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை சார்பில் கடிதம் அளித்திருந்தார்கள். இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP IS இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தனது தரப்பு வாதங்களை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் KN நேரு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஸ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணை கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி வாதிடும் பொழுது அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக முறைகேடு நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் முந்தைய திமுக தலைமையிலான தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அப்போதைய அமைச்சராக இருந்த KN நேருவை பாதுகாப்பதில் திமுக ரொம்ப உறுதியாக இருந்தது என்றும் வாதிட்டார். அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறை அளித்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய கோரி இன்பதுரை தாக்கல் செய்த மனு மீது நோட்டீஸ் அளித்த உயர்நீதிமன்றம் இந்த அவகாசத்தை பயன்படுத்தாமல் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவகாசம் வழங்கவில்லை என்று மனுதாரர் தரப்பில், அதாவது KN நேரு தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திக்கப்பட்டிருந்தது. 16 நாட்களுக்கு பிறகு இந்த தீர்ப்பளிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நேரு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறும் பொழுது சித்தார்த் ருத்ரா மற்றும் அரவிந்த பண்ணி ஆகியோர் ஆஜராகி நேரு தரப்பில் வாதங்களை கேட்காமல் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் நேரு உரிமை பாதிக்கப்பட்டுள்ளது, எனவே வழக்கு பதிவு செய்த பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தற்போதைய அரசு வாபஸ் பெற முடியாது என்றும் தற்போதைய அரசு அதற்கான அதிகாரமில்லை என்று வாதிட்டார்கள். அனைத்து தரப்பு வாதனை கேட்ட நீதிபதிகள் வழக்கு பதிவு செய்யும்படி உத்தரவு பிறப்பித்த மறு ஆய்வு செய்ய கோரி நேரு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்த நிலையில் இன்று தீர்ப்பளித்தார்கள். மறு ஆய்வு ஒழுங்கு தீர்ப்பளிக்கும் வகையில் நேருக்கு எதிரான பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று பிறப்பித்த உத்தரவில் இடைக்கால உத்தரவை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.